சண்டே டியர்ஸ். எல்லாரும் சண்டேவை நல்லா சிறப்பாக நான்வெஜ்ஜோட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சாப்பிட்டாச்சு. பிரியமான வீடியோ இன்னைக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ போய் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே டியர்ஸ், ஸ்டோரியை பார்த்துட்டு. எங்கம்மா சக்தி ஆளே காணோம்? இங்க தானே பக்கத்துல இருக்கேன்னா, இவ்வளவு தூரம் தேடிட்டு வந்திருக்கோம், ஆளை காணோம். அவனை ஆமா, நானும் அண்ணனை தான் தேடிட்டு இருக்கேன். அண்ணன் பக்கத்துல தானே இருக்கேன்னு சொல்லிச்சு, அதுக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியலையே. அங்க பாருங்க, அது அண்ணன் அங்க நிக்குது பாருங்க. உன்னை நேத்துல இருந்து பாக்கலடி. உன்னை நல்லா உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இப்பெல்லாம் பார்க்காம இருக்க முடியலடி. நீ பாரு, நீ ஊரை விட்டு போயிட்ட அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காதுலாம். எங்க போயிருக்க மாட்டேன்லாம், எங்க போக கூடாது. நீ பாரு, உனக்காக இங்க ஒருத்தா இருக்கா. என்னை விட்டுட்டு எங்களால் போகணும்னு நினைச்சேன். நானே உனக்கு கொண்டுடும் பார்த்துக்கான். இப்ப நான் வீட்டுக்கு வருவேன், நீ வீட்டுல தான் இருக்கணும். நீ வீட்டுல இருப்பேங்கிற தைரியத்துல மட்டும்தான் நான் இங்க இருக்கேன். நீ கண்டிப்பா ஊரை விட்டு போறது அப்படி இப்படிலாம் எங்கேயும் போயிருக்க மாட்டேன்னு என் மனசு சொல்லுதுடி. எங்க போயிடாதடி, என்னை விட்டு போயிடாதடி. நான் உன்னை பேசுறதுக்கெல்லாம் சேர்த்தேன், எனக்கு நிறைய தண்டனை கொடுத்துட்டடி. இதுக்கு மேலே என்னால் தண்டனை தாங்கிக்க முடியாது. நீ என்ன வேணா கூட நான் வாங்கிக்கிறேன். ஆனா என்னை பார்க்காம என்னை விட்டு பிரிஞ்சு போறது அப்படிலாம் இருக்காதா? உன்னால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடி. நான் முழுக்க உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்டி. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தாண்டி எனக்கு. உன்னை நான் கண்டிப்பா விட மாட்டேன். ஸ்ரீ, இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல நீ என்ன விரும்புறியா இல்லையான்னு. ஆனா நானும் மனசார விரும்புறேன்டி. உன்னை மட்டும் தாண்டி விரும்புறேன். நீ மட்டும் தாண்டி எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தனா, அது நீ மட்டும் தாண்டி. என்னை விட்டு எங்கே போயிடாதடி. நீ போன போக மாட்டேன், நீ என்னை விட்டு போக மாட்டேன். என்னை விட்டு போக கூடாது. இப்ப நான் வீட்டுக்கு வருவேன். நான் வரும்போது நீ என் கண்ணு முன்னாடி நிக்கணும். ஸ்ரீயா, நீ கண்ணு முன்னாடி நிக்கணும்டி. உன்னை கட்டு பிடிச்சி ஸ்ரீயா லவ் யூ அப்படின்னு கத்து சொல்லணும்டி. நானு ப்ளீஸ் டி, சக்தியை விட்டுட்டு போவாதடி. நீ போயிட்டான் நான் ஒண்ணுமே இல்லடி. காதல் என்னை பிழிகிறதே, கண்ணீர் நதியாய் வழிகிறதே. நினைப்பதும் தொல்லை, மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. நாம் பித்த நாளில் தான் நம்மை நான் உணர்ந்தேனே. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுந்ததிலே, பெண்ணில் ஒரு வெண்ணீர் சற்று விசும்பி அழுதது கால் உள்ளங்கை கடந்து. ஆமா, இங்க இருக்கோம். டே சக்தி, தோத்துக்கு வந்துடும். இவன் கிட்ட கேட்டா எல்லாமே தெரிஞ்சிடும். கண்டிப்பா என் ஸ்ரீ என்னை விட்டு போக மாட்டான். அவன் வீட்டில் தான் இருப்பான். வீட்டில் இருக்கணும். நீ வீட்டில் இருக்கணும்டி. என்னை விட்டு எங்கேயாவது போகணுன்னு தெரிஞ்சது ஒன்றுடும் பார்த்துக்க. சக்தி, உன்னதான் கூப்பிடுறேன். டே மச்சான், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்? சரி அதை விடு. சுபி என்னமோ பேசிட்டு இருக்கான், நீயும் வேற என்னமோ சொன்ன ஸ்ரீ இங்க இல்லை அப்படி இப்படின்னு. என்னடா என்னாச்சு? டேய், அதை நான் ஒன்றும் கேட்கணும், நீ என்ன கேட்குறான்? ஆமா, ஸ்ரீ வீட்டில் தானே இருக்கான். மச்சான், உனக்கு நட்டுக்கிட்டு காந்துருச்சா? அவள் பக்கத்தில் இருக்கிறது நீனு, அவள் வீட்டில் இருக்காளா இல்லையான்னு உனக்கு தெரியாதா? இவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். டேய், உன்னை எப்படி 2 நாளாக பார்க்கலையும் அந்த போலதான் அவளையும் பார்க்கல. அது மட்டுமா, இன்னைக்கு எக்ஸாம். ஆனால் ஸ்ரீ எக்ஸாம் எழுத கூட காலேஜுக்கு வரல. அவள் எப்பவுமே எக்ஸாம் ஸ்கிப் பண்ணதில்லை. ஆனால் இன்னைக்கு அவள் காலேஜ்க்கு லீவ் போட்டிருக்காடா. என்ன சொல்கிறான் இவன்? ஸ்ரீ காலேஜுக்கு வரலையா? அப்போ அன்னைக்கு நான் வந்ததுக்கப்புறம் பிரச்சனை பெருசாயிடுச்சா? டி கார்த்திக், முட்டாள்தனம் பண்ணிட்டியடா. உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு ஸ்ரீகிட்டையும் சக்திகிட்டையும் பேசாமல் இருந்துட்டான். ஆனால் ஸ்ரீயை பற்றி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கலையே. ஆமாம், சக்தி அப்பா வேற என்ன பண்ணாருன்னு தெரியலையே. அப்போ ஸ்ரீ வீட்டில் இல்லையா? முதல்ல ஸ்ரீ வீட்டுக்கு போகணும். ஸ்ரீ வீட்டில் இருக்காளா இல்லையான்னு பார்க்கணும். என்னடா கேட்டுட்டே இருக்கேன், அமைதியாக இருக்கேன். டி, அன்னைக்கு ஈவினிங் ஸ்ரீ வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் நான் அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போனேன்ல, அன்னைக்கு என்னடா நடந்தது? என்னதுடா ஃபங்க்ஷனு? அதுக்கப்புறம் நீயும் என்கிட்ட பேசல, அவளும் என்கிட்ட பேசல. இப்போ வரைக்கும் நான் அவளை பார்க்கலடா. டேய் மச்சான், ஸ்ரீக்கு எதுவும் இல்லைல்ல? உனக்கு தெரியும்ல ஸ்ரீக்கு எதுவும் ஆகலண்ணா. அண்ணன் இவ்வளவு தூரம் கேட்குதுல, ஏதாவது சொல்லுங்க. எனக்கு அண்ணனை பார்க்கவே பாவமா இருக்கு. ஸ்ரீக்கு எதுவும் இல்லைல்ல? டேய் மச்சி, நம்ம இப்போ உடனே ஸ்ரீ வீட்டுக்கு போகணும். நீ வா, நம்ம முதல்ல வீட்டுக்கு போய் பார்ப்போம்.
அவ அங்க இருக்கானா இல்லையான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்றதை பத்தி யோசிப்போம். டேய் கார்த்திக், நீ எப்படி பேசுற? அப்ப ஸ்ரீ வீட்டுல இல்லைன்றியா? டேய் என்னடா நடக்குது? என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலடா. நீ என்ன எப்படி பேசுற? நான் எப்படி சொன்னா? டேய் ஸ்ரீ எங்க போறா? அவ வீட்டுல தான் இருப்பான்னு நீ சொல்லுவான்னு பார்த்தா நீ உடனே ஸ்ரீ வீட்டுக்கு போகணுன்ற. அப்போ சிவா சொன்ன மாதிரி ஸ்ரீ வீட்டுல இருக்க மாட்டாளா? சக்தி, நீ வா, முதல்ல நம்ம ஸ்ரீயை போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சொல்றேன்டா. வாடா, முதல்ல வீட்டுக்கு போய் பார்ப்போம். டேய் என்னடா நடந்தது? சக்தி ப்ளீஸ், முதல்ல ஸ்ரீ வீட்டுக்கு போவோம். அவ அங்க இருக்காங்க இல்லையான்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் சொல்றேன். வாடா, நான் சொன்ன கேளு ப்ளீஸ், வாடா. அண்ணே, இவர் தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாருல, வாண்ணா நம்ம முதல்ல ஸ்ரீ வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஒருவேளை ஸ்ரீ வீட்டில் இருந்தால் நல்லது தானே. வாண்ணா, எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸ்ரீ வீட்டில் தான் இருப்பா. சிவா சொன்ன மாதிரி ஸ்ரீ ஊரை வீட்டுலாம் போயிருக்க மாட்டான். வாண்ணா வீட்டுக்கு போய் பார்ப்போம். இல்ல சுபி, இவ்வளவு நேரம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ கார்த்திகை தடுமாறணும், என் நம்பிக்கை உடஞ்சு போச்சு. அப்ப என் ஸ்ரீ இங்க இல்லை, அப்படிதானடா? சக்தி சொன்னா கேளு, நம்மளாம் இந்த ஒரு முடிவை எடுக்க வேணாமே. நம்ம முதல்ல ஸ்ரீ வீட்டுக்கு போய் பார்ப்போம்டா. நான் சொல்றேன்ல, நம்ம போய் பார்ப்போம். வாடா போலாம். டேய், ஸ்ரீ வீடு பூட்டி இருக்குடா. அப்ப ஸ்ரீ வீட்டுல இல்லையா? மச்சான் சொல்லு, இங்க என்னடா நடக்குது? டேய் என் பக்கத்துல தான் இருக்கான், ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியலடா. எங்கடா போனா அவன்? கார்த்திக் உனக்கு தெரியாம இருக்காது, சொல்லுடா கார்த்திக். சக்தி, சும்மா டோர் க்ளோஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கு, போட்டு எதுவும் போடலையே. நம்ம உள்ள போய் பார்ப்போம். வா. உள்ள மட்டும் அவன் இல்லை. டேய் அவன் இல்லைன்னா நான் இல்லைடா. நான் அதை சும்மா சொல்லல, என் ஸ்ரீ இருக்கணும். என் ஸ்ரீ மட்டும் இல்லை, நான் இல்லைடா. அது உள்ள போய் பார்க்கலாம் மச்சான், தைரியமா இரு, உள்ள போய் பார்ப்போம். அண்ணா நம்பிக்கையா இருண்ணா. ஸ்ரீ எங்கே போகிறா? அவள் வீட்டில் தானே இருப்பா. இவர் சொல்கிற மாதிரி வீடு பூட்டில் பாருண்ணா, சும்மா கூட டோர் சாத்தியிருக்கலாம்ல. வாண்ணா நம்ம உள்ளே போய் பார்ப்போம். நம்பிக்கையா இருண்ணா. ஸ்ரீ எங்கே போக போகிறா? வீட்டில் தானே இருப்பா. ஸ்ரீயை பத்தி கார்த்திக்கு தெரியாம இருக்காது, அவனுக்கு தெரியும். ஸ்ரீ எங்கே போக மாட்டேன்னு நம்பிக்கை தான் இருந்தேன். இப்போ என் மச்சானே தடுமாறுறானோ, என் நம்பிக்கை மொத்தமா உடஞ்சிருச்சு. அவ இப்போ கூட வீட்டில் இருப்பாளான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. சக்தி, உள்ள போய் பார்க்கலாம் வா. ஸ்ரீ 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 எங்கடி இருக்கா? ஸ்ரீ உனக்கு தெரியும் சக்தி வந்திருக்கேன்டி, எங்கடி இருக்கா? ஏ ஸ்ரீ, வீட்டுக்குள்ளதான் நீ இருக்கணும், இங்க எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கேன்னு சொல்லுடி. ஸ்ரீ நீ இங்க தான் இருக்கணும், வாடி. சக்தி இவ்வளோ தூரம் கூப்பிட்டோம், ஸ்ரீயும் அப்பா அம்மா யாருமே வரல, யார்கிட்ட இருந்தும் ஒரு சத்தமும் இல்லை. அப்போ சக்தி சொன்ன மாதிரி ஸ்ரீ வீட்டில் இல்லையா? அவ உண்மையாக ஊரை விட்டு போயிட்டாலாம். அப்போ அன்னைக்கு நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்க? டே கார்த்திக், பெரிய தப்பு பண்ணிட்டாடா நீனு. உனக்கு என்ன இவ்வளோ அசிங்கம் நடந்திருந்தாலும் நீ ஸ்ரீயை விட்டு போயிருந்திருக்க கூடாதுல்ல. அவ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருந்திருக்கான், அவளை நீ எப்படா விட்டுட்டு போன? இப்போ அவ எங்க போனானே தெரியலையே. கார்த்திக், சொல்லுமா. ஸ்ரீ இங்கே இல்லையா? அண்ணன் இவ்வளோ தூரம் கூப்பிட்டோம், ஸ்ரீ வரவே இல்லை. ஸ்ரீ உனக்கு தெரியும் சக்தி வந்திருக்கேன்டி, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாமா. கார்த்திக், நான் ஸ்ரீயை இவ்வளோ தூரம் கூப்பிட்டேன், அவள் வரல. சரி, அவள் என் மேல் கோவத்தில் இருக்கான், அதனால வரலன்னு கூட வச்சுக்கான். முதல் முறையா நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், அங்கிள் ஆண்டி கூட வரல. டேய் என்னடா நடந்தது? சொல்லுடா, என்ன நடந்தது? டேய் சக்தி, நீ ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஸ்ரீ இங்கே தான் இருப்பான், அவள் எங்கே போக போகிறான்? நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் உனக்கு புரியுதா இல்லையா? வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு நான் கூப்பிட்டு இருக்கேன், அவள் எங்கே இருந்தாலும் என் குழந்தைகிட்ட வரணும்ல. சரி, அவள் வரலனாலும் அத்தை மாமாவது வந்திருக்கணும், யாருமே வரலடா. மச்சான் புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஸ்ரீ இங்கே தான் இருப்பா, எங்கே போகிறான்? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மச்சி. அண்ணா அவர் தான் சொல்கிறார்ல, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமேண்ணா. ஸ்ரீ இங்கே தானே இருப்பா, அவன் யாரை எங்கே போக போகிறா? நீங்கள் இருண்ணா, நீங்கள் போங்க, அவன் எங்கே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க. கார்த்திக் இரு, நானும் வரேன். சக்தி, நான் அங்கே இருக்க பெட்ரூமில் பார்க்குறேன், நீ இங்கே ஏதாவது ரூமில் இருக்காளான்னு பாரு. போ, நானும் பார்த்துட்டு வரேன். சரிடா. டி கார்த்திக், ஸ்ரீ எங்கே போயிருக்க மாட்டானா? அவன் என்னை விட்டுட்டு எங்கே போக மாட்டாளடா. சரிடா. டி கார்த்திக், ஸ்ரீ எங்கே போயிருக்க மாட்டானா?
அவ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாளடா. ஸ்ரீ, நான் வீட்டுக்குள்ள வரும்போதே முடிவு பண்ணிட்டேன் நீ இங்க இல்லைன்னு. என்ன ஸ்ரீ, ஏமா இப்படி பண்ண? அது சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு போயிருந்திருக்க கூடாது. உன் கூடவும் அம்மா அப்பா கூடவே இருந்திருக்கணும். அன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. நான் உன்னை விட்டுட்டு போனதுதான் தப்பு. எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் இருந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. ஒரு நண்பனை நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. அண்ணன் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். இப்போ நீ எங்கம்மா போன? நான் உன்னை விட்டுட்டு போனதுனால தான் நீ இங்கே எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டியா? சக்தி சொன்ன மாதிரி அப்போ நீ இங்கே இல்லையா? ஸ்ரீ, எங்கம்மா போன? ஏன் ஸ்ரீ இப்படி பண்ண? நான் உன்னை விட்டுட்டு போனது தப்புதாம்மா. அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? ஸ்ரீ, இப்போ சக்தி என்கிட்ட கேட்டுட்டு நிற்கிறாமா? அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எதுக்குமா இப்படி பண்ண? ஸ்ரீ, இப்போ நீ எங்கே போயிருக்கேன்னு கூட தெரியலையே. இப்போ சக்திக்கு நான் என்னம்மா பதில் சொல்லுவேன்? இல்லை, இதுக்கு மேலே நான் சக்தி கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. அன்னைக்கு நான் என்ன நடந்ததுன்னு கண்டிப்பாக சக்தி கிட்ட சொல்லி ஆகணும். ஆனா அப்பா, இல்லை, நான் சொல்லலைன்னா சக்தியோட வாழ்க்கையை பாதிக்கும். கண்டிப்பாக நான் சக்தி கிட்ட சொல்லி ஆகணும். இந்த இடத்துல நான் நல்ல நண்பனாக தான் இருக்கணும். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் நான் அவன்கிட்ட இத்தனை நாள் மறைச்சது தப்பு. அவன்கிட்ட சொல்லணும். அவன்கிட்ட சொல்லாதனால தான் இன்னைக்கு ஸ்ரீ எங்கே போனான்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். முதல்ல சக்தி கிட்ட சொல்லணும். கண்டிப்பாக இந்த விஷயத்த சக்தி கிட்ட சொல்லி ஆமாம். டே கார்த்திக், இப்போ நீ எடுத்த முடிவு தான் சரி. சக்தி கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். சக்திக்கு சொன்னாதான் நம்மளால ஸ்ரீயை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா ஸ்ரீயை கண்டுபிடிக்கணும். கார்த்திக், டேய் கார்த்திக், கார்த்திக், டேய் உள்ளதானே இருக்கா? கார்த்திக், இப்ப நீ கதவை திறக்கிற இல்லையாடா? நல்ல வேலை, சக்தியே வந்துட்டோம். கார்த்திக், டேய் கார்த்திக், கதவை திறடா, கதவை திற. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேடா. உன்ன டேய் எவ்வளவு நேரம் கதவை தட்டிட்டு இருக்கான்? உன்னால டேய் என்னடா இதெல்லாம்? கார்த்திக், இது இது ஸ்ரீ ரூமா? ஆமாண்டா, இது ஸ்ரீயோட ரூம் தான். உன் ஸ்ரீயோட ரூம். பாரு உன் மேல அவ எந்த அளவுக்கு பைத்தியமா இருந்திருக்கான்னு. டேய், அப்ப ஸ்ரீ என்ன விரும்பியிருக்கான் அப்படிதானே? ஸ்ரீ என்ன விரும்புறாதானே? சொல்லுடா, ஸ்ரீ என்ன விரும்புறாதானே? கார்த்திக் உன்னதான் கேட்கறேன், சொல்லுடா. ஸ்ரீ என்ன விரும்புறாதானே? சொல்லுடா. அவ என்ன விரும்புறாதானே? ஆமாண்டா, அவ உன்னை விரும்புறாதான். அவ உன்னை விரும்பினாலதான் இன்னைக்கு அவ இங்க இல்ல. இப்ப அவ எங்க போயிருக்கான்னு கூட தெரியலடா. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீ தான்டா, நீ மட்டும்தான். கார்த்திக், என்னடா சொல்ற? ஸ்ரீ இங்க இல்லாததுக்கு நான் காரணமா? நான் என்னடா பண்ண? நீ மட்டும்தான்டா காரணம். சக்தி சக்தின்னு உன் பின்னாடி பைத்தியமா சுத்திட்டு இருந்தா தெரியுமா? அது என்ன அவ பண்ண பெரிய தப்பு. டேய் என்னடா பேசுற? இதெல்லாம் பண்ண தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கும் இப்ப ஸ்ரீ இல்லாததுக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இல்ல? டேய், ஸ்ரீ உன்னை எந்த அளவுக்கு விரும்பினா தெரியுமா? அவன் மேல உயிரா இருந்தாடா. திடீர்னு ஒரு நாள் அவகிட்ட வந்து நான் ஷர்மியை விரும்புறேன், என் காதல நீ அவகிட்ட போய் சொல்லுன்னு அவகிட்டயே உன் காதல சொல்ல சொல்லி அனுப்பிச்ச பத்தியா? அங்கதான்டா அவ பெரிய முட்டாளாவே ஆனா. நான் பண்ணதெல்லாம் தப்புதான். டேய், நான் பண்ண தப்புக்கெல்லாம் எத்தனையோ நாள் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்டா. ஆனா இப்ப நீ இதை பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலடா. இப்ப அவ இங்க இல்லாததுக்கு நான் காரணம் சொல்றேன். என்னடா பேசிட்டு இருக்கான்? எதுக்குள்ள இப்ப பழைய சங்கத்தை பேசிட்டு இருக்கான்? எல்லாத்தையும் சொல்லணும்ல, அதான் ஆரம்பத்துல இருந்து உனக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். டேய், ஸ்ரீ பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? உன்னை விரும்பினது மட்டும்தான். உன்னை மனசு முழுக்க நினைச்சிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க அப்பா எது பண்ணாலும் ஸ்ரீயும் பொறுத்து போனா, ஸ்ரீயோட அப்பாவும் பொறுத்து போனாரு. கார்த்திக் என்ன பேசிட்டு இருக்கான்? எனக்கு புரியலடா. சக்தி, புரியுற மாதிரி சொல்றேன். இன்னைக்கு ஸ்ரீயும் ஸ்ரீயோட அம்மா அப்பாவும் இங்க இல்லாததுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, உங்க அப்பாவும் நீயும் தான். அப்பாவும் டேய், சிவா என் அப்பா பத்தி எல்லாமே சொல்லிட்டான். நீ அதானே சொல்ல வர? ஸ்ரீ அவர் மிரட்டி இருக்காரு அதானடா? டேய், இதெல்லாம் எனக்கு தெரியும்டா. ஸ்ரீயை மிரட்டினது மட்டும்தானே உனக்கு தெரியும். ஸ்ரீயோட அப்பா அம்மா ஸ்ரீன்னு இவங்க 3 பேரும் உங்க அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியுமா? என்னடா சொல்ற? டேய், அப்பா என்ன பண்ணாரு?
சொல்லுடா கார்த்திக், அப்பா என்ன பண்ணாரு? ஸ்ரீக்கும் உனக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஸ்ரீயோட அம்மா அப்பா முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்படிதானே பேசியிருந்தாங்க, உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ்ன்றதுனால அவங்க ரெண்டு பேர் தான் சம்மந்தி ஆக போறதா முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல ஸ்ரீயோட அம்மா அப்பா அவங்க முடிவுல தெளிவா இருந்தாங்க. ஆனா உங்க அப்பா அவருக்கு வேற ஒண்ணுத்து மேல ஆசை வந்து இந்த குடும்பத்தையே ஒன்னும் இல்லாம ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. உங்க அப்பாவுக்கு பண பேய் பிடிச்சிருச்சுடா. அதனால அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணாருடா கார்த்திக், சொல்லு. அவர் என்ன பண்ணாரு? நம்ம காலேஜ்ல ஃபங்க்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உன்னை கூட்டிட்டு ஸ்ரீய பொண்ணு பார்க்க வரதான் ஸ்ரீயோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இது ஸ்ரீக்கே தெரியாது. நானும் அம்மா போமா டேய், இப்படி ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்லையடா. அட பைத்தியக்காரா, நீ மாப்பிள்ளையா இருந்ததுனாடா உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்ல முடியும். நீ தான் மாப்பிள்ளையே இல்லையே. அந்த இடத்துல உங்க அப்பா மாப்பிள்ளைய யார் தெரியுமா கூட்டிட்டு வந்தாரு? மாப்பிள்ளையா இன்னொருத்தனும். யாருடா அது? யாரு கூட்டிட்டு வந்தாரா? டேய், மனசாட்சி உள்ள எவனும் இந்த காரியத்தை பண்ண மாட்டான். ஆனா உங்க அப்பா பண்ணாருடா. யாரு கூட்டிட்டு வந்தாரு தெரியுமா? 2 கல்யாணம் முடிச்சு இன்னைக்கும் நாளைக்கும் சாக போற நிலைமையில இருக்கிற ஒரு கிழவனை நம்ம ஸ்ரீய 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தாருடா. கார்த்திக், டேய் நீ சொல்றது உண்மையா? நண்பன் கிட்ட என்னைக்கு நான் பொய் சொன்னது கிடையாது. இதை நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஸ்ரீயும் ஸ்ரீயோட குடும்பமும் இங்க இல்லைன்னும் போது இதுக்கு மேலே நான் வாயை மூடிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் சொல்றேன், உங்க அப்பா அன்னைக்கு பண்ண செயல் இதுதான். ச்சே, என்னடா சொன்ன? என் ஸ்ரீய ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணாரா? அதுவும் என் அப்பா. அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். ஏற்கனவே அந்த ஆள் ஸ்ரீயை மிரட்டினதுக்காகவே நான் அந்த ஆள் மேல ரொம்ப கோபத்துல இருக்கேன். இப்போ இவ்வளவு பெரிய செயலை செஞ்சிருக்காருன்னா இனி அந்த ஆளை மட்டும் சும்மா விட மாட்டேன். டேய் சக்தி, சக்தி ஏடா நானும் வரேன். என்ன கோபால், வச்சாச்சா? ஆமா சார், இல்லை திரும்ப வச்சாச்சு. அப்புறம் சார், மேடம் உங்களுக்காக டிஃபனும் வச்சிருக்கோம். ஆமா சாப்பிட்டுங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க பாருங்க, நீங்க எதுவும் சாப்பிடலன்னு உங்களுக்கு பார்த்ததுமே தெரியுது. போங்க, போய் முதல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குங்க. காலையில இருந்ததும் வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லுங்க. இங்க எங்கெங்க கடை இருக்கு எல்லாமே நான் சொல்றேன். சார், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ராத்திரி நேரத்துல ஒரு வயசு பொண்ணை வச்சுட்டு எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க போறேன்னு ரொம்ப பயந்துட்டேன். கடவுள் மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு வீடு இருக்குன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வீட்டையும் காமிச்சிட்டீங்க, ரொம்ப நன்றிப்பா. என்னங்கம்மா சும்மா நன்றி அதுதான் சொல்லிக்கிட்டேன். நீங்க பாருங்க, ஒரு போலீஸ்காரனா என்னோட கடமையை தான் நான் செஞ்சிருக்கேன். நீங்க சும்மா நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. சரி, பேசிட்டே இருக்க வேண்டாம். நீங்க போங்க, போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மற்றதெல்லாம் காலையில பேசிக்கலாம். மேடம் நீங்களும் தான் போங்க. அம்மா அப்பா நீங்க உள்ள போங்க, உள்ள போய் சாப்பிட்டுட்டுங்க. நான் கொஞ்சம் இவர்கிட்ட பேசிட்டு வரேன். நீங்க போங்கம்மா. சரிம்மா, வாங்க. சரிம்மா. சார், எனக்கு கூட கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சார். கோபால், உங்களுக்கு என்ன வெளியில வேலை இருக்கு? நானே இங்கே தான் இருக்கேன். உங்களுக்கு வெளியில என்ன மாரி என்ன வேலை இருக்கு? ஐயோ சார், இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கீங்களே. இந்த மாதிரி நேரத்துல நான் இங்க இருக்கக்கூடாது. அந்த மேடம் உங்ககிட்ட எது பேசணும்ல, நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன் சார். முடிவுக்கு வரதா? கோபால், என்ன பேசிட்டு இருக்கீங்க? சார், எனக்கு வெளியில வேலை இருக்குன்னா வேலை இருக்குதான். இவர் வேற ஒருத்தர். நான் வெளியில போயிட்டு வரேன் சார். கோபால், இப்போ நீங்க எங்க இருந்து நகர்னீங்க? இங்க பாருங்க சார், டியூட்டி விஷயத்துல வேணா நீங்க சீனியரா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல நான் தான் சார் சீனியர். அதனால அந்த பாப்பா கிட்ட நீங்க பேசிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் வெளியில போய் யாரும் வராம பாத்துக்கிறேன். யாரும் வராம பாத்துக்கிறீங்களா? கோபால், ஐயோ சார், நான் போறேன். சும்மா இன்னொன்னு கேள்வி கேட்காதீங்க, நான் போறேன் சார். கோபால், ஐயோ இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டு இப்ப இவங்ககிட்ட நான் என்ன பேசுறதா? இவ வேற பார்வையில அடிச்சிருவாளே. ராஜா, நீ ஒரு போலீஸ்காரன், அது மனசுல வச்சுக்க. இவளுக்கெல்லாம் போய் பயப்படுற? பயப்படாதடா, பயப்படாத. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க. இது எந்த ஏரியா? ஏரியா பேர் என்ன? அப்புறம் நியர்பை என்னென்னலாம் இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதான் உங்ககிட்ட கேட்கலாமே. என்ன அப்பாடு, இவ்வளோதானே? நல்ல வேலை, ஏதோ நம்ம திட்ட போறானோன்னு நினைச்சிட்டேன். டி ராஜா, போலீஸ்காரன்டா நீனு, பயப்படக்கூடாது சரியா? பயப்படாது. ஏங்க இவ்வளோதானே? இதெல்லாம் மார்னிங் நான் வந்து சொல்கிறேன். இப்போ போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. நீங்கள் போய் சாப்பிட்டாதான் உங்கள் அம்மா அப்பாவும் சாப்பிடுவாங்க. போய் முதல்ல அம்மா அப்பா கூட சேர்ந்து நிம்மதியாக சாப்பிடுங்க. நல்லா படுத்து தூங்குங்க. நீங்கள் காலையிலேருந்து அலைஞ்சிருக்கீங்கன்னு
உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. போங்க. ம் அப்புறம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். என்ன எல்லாத்துக்கும்? ம் இல்லை, வீடு கொடுத்ததுக்கு, அப்புறம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு, அப்புறம் மார்னிங் பஸ் ஸ்டாண்டில் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். பாடா, மார்னிங் பண்ணது ஹெல்ப் தானே ஏற்றுக்கிட்டீங்களே, அதுக்கே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. சாரிங்க, நான் பார்க்குற எல்லாரும் வேற மாதிரி இருக்காங்களா, அதனால தான் உங்களையும் தப்பாக நினச்சிக்கிட்டேன். ஐம் சாரி. அப்பாடா, உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? மார்னிங்லேருந்து இப்போதான் சிரிக்கிறீங்க, நல்லா இருக்கும். எப்பவும் இப்படியே இருங்க. எனக்கும் இப்படி இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் விதி இருக்க விடாது. நீங்க பாருங்க, மறுபடியும் எதையாவது நினச்சிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நீங்கள் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு யோசிங்க. கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். சரி, நீங்கள் போங்க. நான் மார்னிங் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ம் தேங்க்ஸ்ண்ணா. சரி நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்க, நான் கிளம்புறேன். வந்து டோரை நல்லா லாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் எப்பவுமே பக்கத்தில் தான் இருப்பேன். எதனாலும் ஒரு கால் பண்ணுங்கள். டியூட்டி விஷயமாவும் இங்கே நியர்பை தான் சுற்றிட்டு இருப்பேன். எதனாலும் நீங்கள் கால் பண்ணலாம். என் கார்டை கொடுத்துட்டு போகிறேன். என் நம்பர் உங்ககிட்ட இருக்கட்டும். எப்போ வந்தாலும் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். சரி. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? சரிங்களா? கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கே என்னென்னு மிரட்டுங்க? இல்லைங்க, என்னன்னு தான் கேட்டேன். என்னன்னு கேளுங்க. ஒன்றும் இல்லை, வந்ததுலேருந்தே உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேர் என்ன? ஓ பேரா? என் பேர் மதி. மதி. நைஸ் நேம். சரிங்க, இது வந்தாலும் மார்னிங் பேசுவோம். நீங்கள் போங்க. சரி, அம்மா அப்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, நான் உள்ள போகிறேன். உள்ள போங்க. மதி பேரு ரொம்ப அழகா இருக்கு. இவ சிரிச்சா அதை விட அழகா இருக்கு. வரேம்மா. பேச்ச பாரு, என்னமா நம்ம மிரட்டி வைக்கிறோம். இது கூட அழகா இருக்கு. ஜடாய போல கண்ணில் சிக்கிக்கிட்ட போதும் கூட ஒரு தாம உயிர் கொள்ளுற ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா? உன்னுடனே நானும் வர ஒரு ஓரமா? நீ வாயேன்னு சொன்னாலே வாழ்வேனே ஆதாரமா? நீ வேணான்னு சொன்னாலே போவேண்டி சேதாரமா? கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, கூட கொஞ்சம் நானும் வாரேன், கூட்டி கெட்டு போனா என்ன? யோ ராஜசேகர், யோ எங்கேயா இருக்கேன்? வாயா வெளியில. யோ ராஜசேகர், ஒழுங்கு மறுதியா வெளியில வந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு முள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன். வாயா வெளியில. சக்தி, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கா? என்ன பாச்சு? ராஜசேகர், யோ எங்கேயா இருக்கேன்? நீ வரத்துக்கு பயந்துக்கிட்டேன். பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறோம். ஒழுங்கு மறுதியா என் கண்ணு முன்னாடி வந்துரு. நீ வரலனாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். எங்கேயா இருக்கேன்? எங்க வந்தாலும் எங்கம்மா இருந்தாலும் உங்களை கேட்கறேன்ல, எங்கம்மா இருந்தாலும். சக்தி, உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படிதான் பேசிட்டு இருக்கா? என்னப்பா என்னாச்சு? ஏம்மா, நீங்க கூட என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களா? சக்தி, என்னப்பா கேட்குற? எனக்கு புரியலையே. அம்மா, எதுக்குமா சமாளிச்சுட்டு இருக்கீங்க? அம்மா, ஸ்ரீ, அத்தை, மாமா இவங்களாம் எங்கம்மா? உங்க பையனை பார்க்கும்போது எனக்கு நம்ம சக்தி ஞாபகம் வருதுங்க. சுகந்தி, எங்க வந்து யாரை பத்தி பேசிட்டு இருக்கான்? நீ பாரு சுகந்தி, இனி அந்த வீட்டாளுங்க பேரை கூட இந்த இடத்துல சொல்லாத. யாரை பத்தியும் பேசாத. யாரும் நமக்கு தேவையில்லை. அந்த பிள்ளை என்னங்க பண்ணுச்சு? எங்க அவன் மேல நீங்க கோவப்பட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாதுங்க. உனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? அப்பனை போலதான் இவனும் இருப்பான். இங்க பாரு, வேண்டாம். இனி யாரை பத்தி இங்க பேசாத. இங்க யாரும் நமக்கு வேண்டாம். நமக்கு நம்ம தான். இல்லங்க, இங்க பாருங்க, நீங்க சக்தியை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சுகந்தி, எனக்கு யாரையும் சரியாவும் புரிஞ்சுக்க வேணாம், தப்பாவும் புரிஞ்சுக்க வேணாம். அவங்கள பத்தி இங்க பேச்சே வேணாம். வாய மூடு. மதிமா, நீ அமைதியா இருக்க. இங்க பாரு மதி, அம்மா அப்பாக்காக சொல்லாத. உனக்கு சக்தி பத்தின நினைப்பே இல்லைன்னு சொல்லு. அம்மா, காலையில் நிறைய வேலை இருக்குமா. முதல் வேலையா நான் இங்கே எங்கன்னா நியர்பை காலேஜ் இருக்கான்னு போய் பார்க்கணும். ஆல்ரெடி 2 எக்ஸாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படியாவது இந்த 2 எக்ஸாம் எழுதணும். இங்கே பாருமா, இப்போ எனக்கு எந்த நினைப்பும் கிடையாது. நல்லபடியாக என் டிகிரியை முடிக்கணும், ஒரு நல்ல வேலையில் ஜாயின் பண்ணணும், நம்ம விட்டதெல்லாம் திரும்பி வாங்கணும். இந்த நினைப்பு மட்டும்தாம்மா எனக்கு இருக்கு. வேற யாரை பற்றியும் எந்த எண்ணமும் எனக்கு இல்லைம்மா. கேட்டியா சுகந்தி? இவ தான் என் பொண்ணு. அவளுக்கு எந்த நினைப்பும் வர வேணாம், நீ வர வைக்கவும் வேணாம். இல்லை முடிஞ்சதாவே இருக்கட்டும்.
இனி அவங்கள பத்தி பேசாத சொல்லிட்டேன். மதி அம்மா நான் உள்ள போறேம்மா, நீங்களும் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. அப்பா நான் படுக்க போறேன். நீ போமா மதி, நீ யாரை பத்தியும் யோசிக்காத. உங்க அம்மாக்கு இன்னும் பட்டும் புத்தி வரலன்னு நினைக்கிறேன். கண்டவங்களை பத்தி இன்னும் நினைச்சிட்டு இருக்கான். நீ போமா. அம்மா உள்ள போறேன். தேவையில்லாம பேசி அப்பாவை கோவப்படுத்தாத. மதி சொல்றேன் இல்லம்மா, நான் போறேன். என்ன சுகந்தி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோம். இப்ப எதுக்கு மறுபடியும் அவங்கள பத்தி பேசுற? இவ்வளவு பட்டும் உனக்கு இன்னும் புத்தி வரல? நீ தானே எனக்கு சொல்லுவ ஏங்க இப்படி இருக்கீங்கன்னு. இப்ப நீ ஏமா இப்படி இருக்க? ஏங்க மதி எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைக்கிறீங்களா? அவளை பெத்தவங்க நானு. ஒரு பொண்ணோட மனசு பெத்தவளை தவிர வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. மதியை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. அவ மனசுக்குள்ள என்ன சக்தி இருக்காங்க. சுகந்தி, எதுக்கு இப்ப தேவையில்லாம அவங்க பத்தி பேசிட்டு இருக்கான்னு தெரியல. நீ பாரு சுகந்தி, இப்ப நமக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு இதை நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டு துஷ்டனை கண்டு தூர வந்துட்டோம். மறுபடியும் அந்த துஷ்டங்களை நினைச்சு வேதனைப்பட வைக்காத சொல்லிட்டேன். நீங்க பாருங்க, இப்போ நீங்க தப்பு தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எதை வேணாலும் நம்ம அழிச்சிடும். மனசுல ஒருத்தரோட நினைப்பை யாராலையும் அழிக்க முடியாது. அது போலதான் அந்த சக்தியோட நினைப்பு மதி மனசுல இருந்து யாராலையும் அழிக்க முடியாது. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். என் பொண்ணு இன்னும் சக்தியை நினைச்சிட்டு தான் இருக்கா. அவ ஏன் பொண்ணு, அவ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். அவளை பத்தி நீ எனக்கு சொல்லாத சுகந்தி. நீ பா சுகந்தி, போய் பாடு. காலையில மாதிரி சொன்ன மாதிரி காலேஜ் வேலையை பார்க்கணும். அவன் நல்லபடியா படிக்கணும். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். அது மட்டும் இல்ல, நானும் அக்கம் பக்கத்துல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாக்குறேன். முதல்ல இதை யோசிப்போம். நம்ம குடும்பத்தை எப்படி பார்க்கணும்னு யோசிப்போம். அதை விட்டுட்டு இன்னும் அவங்கள பத்தி நினைச்சு என்ன கொள்ளாத சொல்லிட்டேன். ராஜசேகர் அந்த நிலைமை இப்படி பண்ணாரு. மஞ்சுக்கும் சக்திக்கும் இதுல என்னங்க சம்பந்தம் இருக்கா? என்ன சம்பந்தம் இல்லை. எல்லாம் கூட்டா சேர்ந்ததும் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அதனால அன்னைக்கு அவ்வளவு நடந்தும் அந்த பையன் நம்ம வீட்டு பக்கம் கூட வரல. அந்த பையனுக்கு விஷயம் தெரியாம கூட இருக்கலாம்லங்க. இதை நான் நம்பணுமா? அவனுக்கு விஷயம் தெரியுது, தெரியல. இப்போ அது நமக்கு தேவையில்லை. போய் நம்ம குடும்ப வேலையை பாரு. போ சுகந்தி. ஸ்ரீ, ஏன்டி என்னை விட்டுட்டு போனா? இவ்வளவு நடந்திருக்கேன். ஏன்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலாம்? என்னை விட்டுட்டு போயிட்டுலாம். வாழ்ந்து காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடே. ஓ யாரென்று நீயும் என்னை பார்க்கும்போது உயிரே உயிர் போகுதடே. கல்லறையில் கூட சின்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன். காதல் என்னை பிழிகிறதே, கண்ணீர் நதியாய் வழிகிறதே. நினைப்பதும் தொல்லை, மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே. காதல் தந்தவழி தீரும் காதலினாலே, கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே. காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். ஓகே டியர்ஸ், பிரியமான சீரிஸ் பாத்தீங்களா? ஓகேப்பா. நேற்றுக்கு வந்து ராதை மனது சீரிஸ் கொடுத்துருந்தேன். முந்தா நேற்று வந்து கேட்டிமலம் சீரிஸ் கொடுத்துருந்தேன். பட் என்ன, 2 சீரீஸ்க்குமே எனக்கு வியூஸ் போகலை. அதுலேயும் நேற்று ராதை மனதுக்கு இன்னும் 3000 கூட தொடலை. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம லீவ் விட்டு போட்டாலே காய அன்பு கார்ட்டூன் சேனல் மறந்துடுவாங்க நிறைய பேர். அது போல் மறந்துட்டாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் நான் வேற லேட்டாக வேற கொடுத்தேன். இந்த லேட்டாக கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த வீடியோ தாங்க ரீசன். பேசி போடணும், பேச காமிச்சு போடணும் அப்படிங்கிறதுனாலயே நாங்கள் வந்து இந்த வீடியோவை லேட்டாக கொடுக்குறோம். அதனால நான் வீடியோவில் நம்ம சைடு இருந்து என்ன பண்ணணும், மேக் பண்ணுறதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் நமக்கு வீடியோ எடுக்க ஒரு ஆள் வேணும் பார்த்துருக்கீங்களா, இந்த பேசுறதுக்கு. அதுக்காக நம்ம ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணி அவங்க ஃப்ரீ டைமில் தானே நமக்கு எடுக்க முடியும். அவங்க வந்து எடுத்து அதுக்கப்புறம் என்னால் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. ஆனால் இப்போலாம் லேட்டாக கொடுக்கறதுனால எனக்கு வியூஸ் வந்து இருக்க டவுன் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இதில் வந்து என்னோட சைடும் ஃபால்ட் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் டியர்ஸ். அப்புறம் பிரியமான சீரிஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கு சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ சார் வந்து அவங்க அப்பாவை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, அவங்க அப்பா வில்லன் சார் ஹீரோவை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆக போதா, இல்லை சால்வ் ஆகாமல் அது வேறு எந்த ட்ராக்ல போகுதான்றத பார்த்துடலாமா டியர்ஸ்? ஓகே டியர்ஸ். அப்புறம்
பிரியமானவள் சீரிஸ் பாருங்க. பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.